ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 நாளைக்கு 10 வகையான குழம்பு தான் பண்ண போறோம். இந்த 10 வகையான குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷமா நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, ஒரு 8 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மிதமான தீயில வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷமா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட நான் சீலா மீன் எடுத்துருக்கிறேன். சீலா மீனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது கூட சீலா மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா மீன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. மீன் நல்லா உடையாம சூப்பரா வந்திருக்கு. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். குழம்பு பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இது கூட ஒரு 15 போல சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸ்ல ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா தக்காளி மசிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள்,
ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்பளத்தில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்காங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது கூட ஏற்கனவே நான் அப்பளத்தை பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அப்பளத்தை பாதி பாதியாக உடைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 அப்பளம் சேர்க்குறேன். இப்போ அப்பளத்தை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமா நல்லா வெந்து சூப்பராக அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாலக்கீரை குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா 2 முறை அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தையும் 2 கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. இது கூட கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கீரையை சேர்த்துக்கலாம்.
கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வேக வச்சிடலாம். கீரை ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்து சூப்பராக பாலக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாம் சேர்த்து கருவேப்பிலையை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலையை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் சின்ன சைஸில் ஒரு 4 பாவக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பாவக்காவை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு 1/4 மூடி அளவு தேங்காவை துருவிட்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம்.
இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி புளி கரைசலை 1 கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா குழம்பு நல்லா வெந்து சூப்பராக பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பண்ணுறதுக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 4 விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6 பல் பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த பருப்பு குழம்ப சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு,
1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 முருங்கைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக முருங்கைக்காய் குழம்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து சூப்பராக ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். முருங்கைக்காய் காரக்குழம்ப சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு, 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 6 கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் சேர்த்து 3 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கத்திரிக்காய் மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ
இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டுடலாம். திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா குழம்பு வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு 4 விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூனும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 3 முருங்கைக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து கலந்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.